ஹாய், திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி ஒரு கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஒரு முறை நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்க்கிறோம். அப்போ நிறைய கப்பல்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ அங்கே எல்லாரும் ஜோக் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு டிஸ்கஷன். அங்கே வச்சு ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபுக்கு சொல்கிறாரு, ஏண்ட ஒய்ஃபுக்கு இந்த ட்ரெஸ்ஸை விட்டா வேற ட்ரெஸ்ஸே இல்லை, இவள் எங்க போனாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த உடுப்பை தான் உடுக்குறாங்க அப்படின்னு கேஷுவலா சொல்றாரு. ஸோ அங்கே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் போற நேரம் அந்த குறிப்பிட்ட வைஃப், அந்த கேர்ள் எலும்பி வெளியே போறா. அந்த டிஸ்கஷன்ல இருந்து எலும்பி வெளியே போறாங்க. ஸோ எனக்கு அது விளங்கிச்சு. ஸோ நானும் எலும்பி ஹஸ்பண்டை சொல்லிட்டு நானும் எலும்பி வெளியே போனேன். அவள் என்னைய ஹக் பண்ணிக்கொண்டு அழுதா. ஓகே, அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவளை கதைக்கிற நேரம் அவள் சொன்ன விஷயம், என்கிட்ட நிறைய உடுப்பிக்குது, என்னோட பேரண்ட்ஸ் என்னைய ராணிமாய் தான் பார்த்து கொண்டாங்க. ஸோ இன்னும் உடுப்பு பிரச்சனை இல்லை. ஒரு முறை நான் இந்த ட்ரெஸ்ஸை உடுக்கிற நேரம் என்னோட ஹஸ்பண்ட், இது உனக்கு அழகாயிக்கி, இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தா நீ நல்லா ஆயிக்கிறாய் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். ஸோ எனக்கு இந்த உடுப்பை காண்ற நேரமெல்லாம் அந்த விஷயம் ஞாபகம் வரும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் எங்கே போனாலும் பெரும்பாலும் இந்த ட்ரெஸ்ஸை உடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஸோ நான் இங்கே கொஞ்சம் சென்சிட்டிவாக யோசித்து பார்த்தா, அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டது உண்மையாகவே தண்ட ஹஸ்பண்டுக்காக. பட் அவர் அங்கே பப்ளிக்லி அவ ஒரு ஜோக்கராக மாற்றி கலாய்ச்ச சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். பட் அங்கே உண்மையாகவே ஹஸ்பண்ட் அப்படி தண்ட வைஃப் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்காம சொல்லி இருக்கலாம். ஆனாலும் முற்றுமுழுதாக அவ டவுன் ஆகி தன்னை தாழ்வாக நினைச்சு கொண்டு ஒரு சிக்கல் நிலைமைக்குள்ள காணப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் அங்கே காணப்பட்டுச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் பேசுகிற நேரமும் சரி, சில விஷயங்களை ஜோக்கா சொல்கிற நேரமும் சரி, அது வைஃபாக இருக்கட்டும், தன்னை பெற்றோராக இருக்கட்டும், தன்னை பிள்ளையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், தன்னை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட நாங்கள் இந்த ஜோக் கலாய்க்கிறது அப்படின்னு நான் சொல்லுவோம். இந்த விஷயங்களை செய்கிற நேரம் கொஞ்சம் பிரேக் பண்ணி, இது அவங்களோட ஈகோவை டச் பண்ணுமா, இது அவங்கள்ட்ட தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குமா அப்படின்ற ஒரு கொஷனுக்கு ஆன்சரை தேடிக்கொண்டு அந்த ஜோக்ஸை நாங்கள் செஞ்சால் மிச்சம் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இது சீரியஸாக போகிற நேரம் உறவுகளுக்கு இடையில நிறைய பிரச்சனையை சிம்பிளாக இது தோற்றுவிக்கும். ஸோ எங்களோட வார்த்தை பிரயோகங்கள், எங்களோட கமெண்ட்ஸ் என்ற விஷயத்த நாங்கள் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி செய்ய தேவைப்பட்டவர்களாக காணப்படுறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வைஃப் அந்த ஹஸ்பண்டை அந்த அப்ரிசியேஷனை எதிர்பார்க்குற ஒரு சிச்சுவேஷனில் தான் காணப்படுறாரு. ஸோ அவ்வளோ ட்ரெஸ், அவ்வளோ நாள் வாழ்ந்தும் ஒரு முறை அந்த ட்ரெஸ்ஸை உடுக்கிற நேரம் ஹஸ்பண்ட் சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை உடுக்குறாங்கன்னு சொன்னால், அப்போ அந்த வைஃப்ட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்துருச்சு, ஆனால் அது எந்த அளவுக்கு நிக்லெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்றத, எந்த அளவுக்கு தவிர்த்து அந்த ஹஸ்பண்ட் நடந்திருக்கிறார் என்ற சிச்சுவேஷனை நாங்கள் யோசிக்கணும். ஸோ இந்த விஷயம் உண்மையாகவே சென்சிட்டிவான விஷயம். ஸோ எங்களோட வார்த்தைகள் மிச்சம் கவனமாக நாங்கள் பயன்படுத்தணும். எங்களோட வைஃபை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணாமல் வேற யார் அப்ரிஷியேட் பண்ணுவோம் அந்த விஷயத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணி அவங்களோட அர்ப்பணிப்புகளை பாராட்டுற ஹஸ்பண்ட்ஸாக நாங்கள் எல்லாரும் மாறணும். ஸோ இது எங்களோட லைஃப்பை இன்னும் அழகாக கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.